இங்க வாடா. ஏலம் போடாத இடத்துல ஏன்டா மரத்தை வெட்டிட்டு இருக்கீங்க? ஏலம் போட்டதா லவங்க போட்டதா எங்களுக்கு தெரியாது. எங்க முதலாளி வெட்ட சொன்னாங்க, நாங்க வெட்டோம். யார்டா முதலாளி? ஐயா கும்பர்ணுங்க. நம்ம பசங்க எல்லாம் வேலை இல்லாம போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் வெட்டுங்கடான்னு சொன்னேன். இந்த காட்டுல எங்க அனுமதி இல்லாம மரத்தை வெட்ட சொல்றதுக்கு நீங்க யாரு? தம்பி கேக்குது இல்ல, சொல்லேன்டா. ஐயா தெரியல, 15 வருஷமா இந்த தொகுதிக்கு இவர்தான் எம்எல்ஏ. டேய், தெரியாம வெட்டிட்டோம்னு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாங்கடா, போங்க. தெரியாம செஞ்சா தப்பு சரியா போயிடுமா? எம்எல்ஏ அவர்கிட்ட பொறுப்பு இல்லாம பேசிட்டு போறீங்க. ஏன் தம்பி, மன்னிப்பு கேட்கற அளவுக்கு இறங்கிட்டேன், இன்னும் என்ன செய்ய சொல்ற? என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா விடு. என்னமோ உங்க அப்பா விட்டு மரத்தை வெட்டின மாதிரி குதிக்கிற. யாரை கேட்டு மரத்தை வெட்டினீங்க? தம்பி, என்ன பண்ணுவ? ஃபைன் போடுவ, போடு. கட்டிட்டு போறேன், அதுக்கு மேல போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள வைப்ப. நீ உள்ள வச்சின்னா நான் வெளியே கொண்டாந்துட்டு போறேன். தம்பி, நாங்க ஆளுங்களை வெட்டுறதையே போலீஸ்காரங்க கண்டுக்கிறது இல்ல, கேவலம் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நீ இந்த குதி குதிக்கிறிய. அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தீன்னா இந்த காடு அழிகிற மாதிரி நீ ஒரு நாள் அழிஞ்சு போடுவ, ஜாக்கிரதை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? உங்க அப்பாவோட தோட்டமா? ஏன் உங்க அப்பா விட்டு தோட்டமா? அப்படிதான் வச்சுக்கேன், கவர்மெண்ட் சொத்து. அப்ப அவங்களே வந்து கேட்க சொல்லு. இது என்ன மடியில? ரொம்ப சாதாரணமா போயிட்டல்ல. நானும் போட்டோவை காமிச்சு உடம்பு விலைக்கு வாங்கிட்டீங்க. நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் தான் ஏமாந்துட்டேன். காதல்னா என்னன்னு உனக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்தவன் காதலை கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சேன். என்னோட காதலியா ஏமாத்திடுவேன்? நீ ஏமாறவும் இல்லை, நான் உன்னை ஏமாத்தவும் இல்லை. நம்ம 2 பேரும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். இது எனக்கு ஒரு காதல சேர்த்து வைக்க போடப்பட்ட நினைவு பரிசு. இதை நான் உயிரோடு வரைக்கும் போடணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப உன்னை என் உயிரை மதிச்சு இதை நான் உனக்கு போடுறேன். சத்தியமா சொல்றேன் பானு, இன்னில இருந்து நீதான் எனக்கு மனைவி. எனக்கு இன்னொரு பாட்டில் குடுறா. ஏற்கனவே நீ 3 பாட்டில் சாப்பிட்டாச்சு, உடம்பு கெட்டு போயிடும். பேசாம வீட்டுக்கு போ. இந்த கரிசனெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒண்ணு குடுக்கறா குடுக்கறேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்றா. என்னடா இது உங்க அப்பா வீட்டு உடம்பா? ஆமா ஆமா, இது எங்க அப்பா வீட்டு உடம்பு தான், கொடுக்க முடியாது. பேசாம வாய மூடிட்டு போடான்னா போவியா? ஏய், நானும் நீயும் ஒரு காலத்துல ஒன்னா பொறுக்கி தின்னதெல்லாம் மறந்துட்டியா? 4 பாட்டில், ஒரு பிஸ்கட் கடை, அதுக்கு நீ முதல்ல உலகத்தில் இல்லாத கடை வச்சிருக்கேன்டா. நாளைக்கு நான் ராஜாடா, ராஜா. என் தங்கச்சிக்கு இந்த ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரை மாத்திக்கிங்கடா. அம்மா, என்ன மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்கா. வயசுக்கு வந்து தங்கச்சி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிற நினைப்பே இல்லாம எப்படி தானோ குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? தங்கச்சி, நான் ஏன் குடிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற கவலையில தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அம்மா, உன்னை முதல்ல பொண்ணு பார்க்க வந்தவன் 10 பவுன் கேட்டான். என்னால முடியல, கோட்டை அடிக்க ஆரம்பிச்சேன். அடுத்தவன்
20 பவுன் கேட்டான். ஆஃப் அடிக்க ஆரம்பிச்சம்மா. அப்போ 30 பவுன் கேட்டா ஃபுல் அடிப்பியா? இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சு அழிச்சா கல்யாணம் என்ன என் கர்மாதி கூட பண்ண முடியாது. அம்மா தாயே, தாயே, தாய், எவனாவது இனிமே 10 பவுன் 20 பவுன் கேட்டு என் வீட்டு வாசப்படி மீச்சிங்க தொலைச்சிட்டேன். எவன் 50 பவுன் கேட்டு வர்றானோ அவனுக்கு தாண்டா என் தங்கச்சியை கொடுப்பேன். முதல்ல நீ வந்து சாப்பிடு. என்னம்மா நினைக்கிற? உங்க அண்ணன் எப்படி 50 பவுன் போடுவான்னு நினைக்கிறியா? அம்மா, ஆண்டவன் என் தலையெழுத்து எழுதினான். அதை அழிச்சு எழுத போடுறவன் வீரபத்திரமா. நாளைக்கு ராத்திரி 20 லட்சம் ரூபாய் சரக்கு வீரபத்திரனோட சரக்கு தான். அதை நான் தான் லாரியில கேரளாவை காட்ட போறேன். காட்டினா 1 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு உன் கல்யாணத்தை நான் எப்படி ஜாம் ஜாமன் நடத்த போறேன் பாருமா. அம்மா, சாம்பார் ஊத்தம்மா. சரி, நான் இதையே ஊத்திக்கிறேன் போ. பேசாம நான் மெட்ராஸ்லயே இருந்திருக்கலாம். ஒரே போர். என்ன போரு? மெட்ராஸ் இந்த மாதிரி நேச்சுரல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? அந்த அழகான மரங்கள் இருக்கா? இந்த அருவி இருக்கா? ஆமா ஆமா, அதனாலதான் ஆபீஸ்ல இருக்கிறத விட்டுட்டு மரத்துக்கு கீழே அருவி ஓரத்துலயும் சுத்திட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்றேன்? நான் என்னத்தம்மா சொல்றது? எங்க அண்ணா ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரா வேலைக்கு வந்து வந்த வேலையை மறந்துட்டு கேமரா அவன் கைமா டிரைவர் தங்கச்சி பின்னாடி சுத்துறாரு. அதனாலதான் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போயிருக்கா அவருக்கு. பொன்மகள் வந்தா. நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களே வந்துட்டாங்க பாருங்க. எதுக்கு வந்த? என்ன விஷயம் தானே கேட்டேன். அப்படியே கேட்டீங்க? ஏன் வந்தேன்னு தானே கேட்டீங்க? சரி சரி சரி, ஏற்கனவே புரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விஷயத்த சொல்லு. நாளைக்கு நைட் வீரபத்ரம் கோஷ்டி திம்போ வழியா மைசூருக்கு லாரியில சந்தன மரத்தை கடத்த போறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இப்பெல்லாம் எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. ஒழுங்கா லட்சணமா அவங்கள பிடிச்சி நல்ல பேர் வாங்க பாருங்க. இந்த பெரியசாமி வராதனால இப்ப நான் வண்டி ஓட்ட வேண்டியதா போச்சு. ஏய், அங்க பாரு, செக் போஸ்ட் பக்கத்துல ஆபீசர் நிக்கிறான். வண்டி நிறுத்தாத, உடைச்சிட்டு போ. மாட்டு வண்டி நிறுத்தி பாதையில மறைச்சிட்டாங்கடா. அந்த ஆபீசர் கையில மாட்டிக்காதீங்க, எல்லாம் தப்பிச்சு ஓடுங்க. ஓடுங்க சீக்கிரம். வீரபத்ரன் லாரியை இதுவரைக்கும் எவனும் பிடிச்சதில்லை. இவன் மட்டும் எப்படா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? எனக்கு டிரைவர் சின்ன தம்பி மேலதாங்க சந்தேகம். நேத்து ஊர்ல சாராய கடையில குடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தான். பெரிய கடையை வைக்க போறா சபதம் போட்டான். அவன் உங்ககிட்ட பணம் வாங்கித்தான் கடை வைக்க போறான்னு நினைச்சேன். ஆனா கவர்மெண்ட் காட்டி கொடுத்து தான் வைக்க போறான்னு இப்பதாங்க தெரியுது. நம்ம ஆட்கள் பிடிபட்டதுக்கு காரணம் இந்த கிராமத்து ஜனங்களும் உங்க பங்காளியும் தான். மாட்டு வண்டிகளை வச்சு வழிமறிச்சு அவனுக்கு உதவி செஞ்சது இந்த கிராமத்து ஜனங்க. அதுக்கு உடந்தையா இருந்தது உங்க பங்காளி கிட்ட. சாத்தையா, இந்த காட்டுக்குள்ள நம்ம தனி அரசாங்கமே நடத்துறோம்னா நம்ம பலம் மட்டும் காரணம் இல்லடா, மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயமும் கூட தான். அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, நம்ம பலமும் குறைஞ்ச மாதிரி. அதனால அந்த டிரைவரை தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க நினைச்சவன் கருமாதிய அவன் தங்கச்சியே பார்க்கட்டும்.
நம்பி தானே கொடுத்தேன். 20 லட்சம் ரூபாய் சரக்கு போச்சேடா. பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, காட்டி கொடுக்க நினைச்சேடா. ஏண்டா உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நான் கொடுக்கிற பிச்சை காசுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கடா எச்சக்கல நாய்களா. எங்க கிருஷ்ணமூர்த்தி? தெரியாது. எங்கடி உன் புருஷன்? எங்க உன் புள்ளாண்டா? ச்சே, என்னைக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அன்னைக்கே பெரியப்பா பெரியம்மா எல்லாம் செத்து போயாச்சு. எங்க உன் புள்ளாண்டா? தெரியாது. தெரியாது. பெரியப்பா எங்க உங்க அண்ணன்? எனக்கு தெரியாது. எங்க உங்க அண்ணன்? சொல்லு. தெரியாது. இதுங்க எல்லாத்தையும் கட்டிப்பாடு. கிருஷ்ணமூர்த்தி, மரியாதையா நீ வெளியே வந்தேனா அப்பா அங்க அம்மா செத்து போன பிறகு நீ கொல்லி வைக்கலாம். இல்ல என் பெரியப்பா பெரியம்மாவுக்கு உயிரோட நானே கொல்லி வச்சிருவேன். வெளியே வா. தப்பா எடுத்துக்காத. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கி பாத்தீங்களா? நீ செத்து போயிட்டீன்னா உங்களுக்கு தெரியாத, அதான் இப்பவே அழுகுறேன். என்னைக்கிற ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி ஏறிக்கணும். உயிர் மேல ஆசை இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஓடி போங்க போங்க ஓடி. பாத்தீங்களா? எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க. ஐயோ, வீரபத்திரனை காட்டி கொடுன்னு சொல்றீங்களே, காட்டி கொடுத்தா இந்த நிலைமைதான். உங்களால மட்டும் இல்ல, உங்க அரசாங்கத்தாலே வீரபத்திரனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆபீசர் நம்மளை பிடிக்கிறதுக்கு நம்ம இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க முதலாளி. அவன் உயிர் போற இடம் நம்ம இடமா இருக்கணும். அதுவும் என் கையால இருக்கணும்டா. Oh!
வாங்கோ புராண வா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வா. தான் புதுச்சா வந்த ஆபிச்சரா என்ன பாக்குறேன்? அந்த சூர பத்மனுக்கே சவால் விடுற வீரபத்ரன்டானா என்னமோ காட்சி கொடுத்தா வாங்க மாட்டேன், அடிதான் வாங்குவீன்னு அடம்புச்சியாமே. வீரபத்ரனை பிடிப்பின்னு வீராப்பா பேசிட்டு இப்படி வீணா மூங்கில வந்து தொங்கறிய. வீரபத்ரன்ட்ட வந்து தொங்கணும்னு வேண்டுதல ஒழுங்கா மாசம் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தா இப்ப கொடுக்க மாட்டாங்களே. புரியல? அவங்க கொடுப்பாங்க, வாங்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன். நான் வேணா இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா இன்னொருத்தர் வருவான். உன்னை 2 பீஸ் ஆக்க போற மாதிரி அவனை 4 ஆக்க மாட்டேன். பார்த்தேல்ல, உன்னை அங்கேயே கொன்னுட்டு இருப்பேன். ஆனா வீரபத்ரன் ரொம்ப கொடூரமானவன்னு எல்லாம் சொல்லி இருப்பாங்களே, அது தெரியாம செத்து போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். சாவும் போதாவது உண்மை தெரிஞ்சு சாவணும்ல, அதான். இப்போ இதை வெட்டினேன்னு வச்சுக்கோ, இந்த கை இந்த மூங்கில போயிடும், அந்த கை அந்த மூங்கில போயிடும். எவனாவது வந்து ராஜாராமே என்ன பாக்குற, உன் பேர் எப்படி தெரியும்னா, எவன் என்னை எதுக்கணும்னு நினைக்கிறானோ உடனே அவன் ஜாதகம் கைக்கு வந்துருண்டா. இனிமே உன்னோட மரணம் எவனுக்குமே வீரபத்ரனை பிடிக்கணும்னு தோணக்கூடாது. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசி முடிவெடுங்க. நான் உடனடியா இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அண்ணா நீங்களே சொல்லுங்க. இப்ப காதலிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, உடனே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, ஏன் குழந்தை கூட பெத்துக்கிறாங்க. ஆனா நாங்க 4 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கிறது? காயத்ரி சொல்றது கரெக்ட். அண்ணா என்ன பாக்குறதுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வராங்க. இப்படியே இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டா யாராவது ஒரு மாப்பிளைய பார்த்து எங்க வீட்டுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பண்ணிக்க. பண்ணிக்கவா? உங்களுக்கு வேணா அது விளையாட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அது வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. லுக், அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் மரணத்துல தான் முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் போறேன். அவன் சொல்லி நியாயம் இருக்குடா. பின் என்னடா, இன்னும் எத்தனை வருஷம் தான் அவனை காதலிச்சிட்டு இருப்பா? காதலிச்சு அவளுக்கே போர் அடிச்சு போயிருக்கும். பேசாம கோயில வச்சு தாலியை கட்டடா. காயத்ரியோட அப்பா சாதாரண ஆளுடா, மாண்புமிகு மந்திரி. இத காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். டேய், நாங்க காதலிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க அப்பா ஒரு சாதாரண எம்எல்ஏ. டேய், எம்எல்ஏவா இருக்கும் போதே சம்மதிச்சிருக்க மாட்டாரு. இப்ப அவர் மந்திரி, சம்மதிக்க போறாரு. வேற வழியே இல்லையாடா? இருக்கு. போட வழியா? சார், உங்களை எல்லாம் மாண்புமிகுன்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. நீங்க என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்களா? மகன் பேரு பிரபாகரன், அப்பன் பேரு சின்னத்தம்பி ராவுத்தரு, அம்மா பாத்திமா பீவி. ஏண்டா, இது என்ன குடும்பமா இல்ல கூட்டு பொரியலா? இந்த விவஸ்தை கட்ட குடும்பத்துக்கு நான் சம்பந்தியா? ஏன் சார், ஆட்சி பிடிக்கிறதுக்கு மட்டும் விவஸ்தை கட்ட கட்சிகளோட கூட்டு வச்சுக்கலாமா சார்? ஆட்சி பிடிக்கிறதுக்கு தராதரம் தேவையில்லை, எந்த விவஸ்தை கட்ட கட்சியோட கூட்டு சேரலாம். இது குடும்பம்டா, பாரம்பரியம் தேவையில்லை. ஒரு மந்திரியோட மகளை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பண்பு இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல 10 மாசத்துல உங்களை தாத்தா ஆக்குற அளவுக்கு ஆண்மை இருக்கு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த கல்யாணம் உங்க இஷ்டப்படி நடக்கும். அப்படி இல்லைன்னா வர வெள்ளிக்கிழமை என் இஷ்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கும். அப்பா பேரு சின்ன தம்பி ராவுத்தர். பொண்ணு பேரு காயத்ரி. அப்பா பேரு அப்துல் கதரா? சபாநாயகம். சபாநாயகம் அடிக்கடி கேள்விப்பட்ட பேரால இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரு நம்ம ஸ்டேட் மினிஸ்டர். என்ன சொன்னீங்க? மினிஸ்டரா? மந்திரி மக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஏன் சார், மந்திரி மக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல, இருந்தாலும் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுக்கு? பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சா, பையனுக்கு 21 வயசு ஆச்சான்னு சொல்லணும்னு இருக்கே தவிர அவங்க அப்பா மந்திரியா இருக்காரா
மாடு ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. இல்லதான் எனக்கு இன்னும் 11 வருஷம் சர்வீஸ் இருக்கே. கூடுவாஞ்சேரி கன்னியாகுமரின்னு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் அலைய முடியுமா? தம்பி, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க நல்லா இருங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருந்து இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி வச்ச. நீ இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா நிச்சயமா சொல்ல முடியாது. உனக்கு எங்க அன்பு பரிசு. பிரபா, பொண்ணுக்கு நான் கையெழுத்து போடுறேன். பொண்ணோட அப்பன், மாப்பிள்ளைக்கு ஏமன். சார், நடந்தது நடந்துடுச்சு. இனிமே பகை எதுக்கு? நீ ஜெயிச்சிட்டல்ல, அடங்கி போகத்தான் சொல்லுவேன். சார், சொந்தத்துக்குள்ள வெற்றி தோல்வி பார்க்கலாமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்ல. அவங்கள நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க சார். நீதான்டா எனக்கு எதிரி. நான் அவளை பெத்தேன், வளர்த்தேன், படிக்க வச்சேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியாது? நீ என்ன மாமாவா? இதுக்கு நீ நிச்சயம் அனுப்பிப்படா. அப்பா, காயத்ரி, நீ உங்க அப்பனை ஏமாத்திதான் நினைக்கிற. நான் ஏமாந்து பழக்கம் இல்லம்மா, ஏமாத்தி தான் பழக்கம். இப்ப கூட ஏமாந்தேன் தெரியுமா? உனக்காக அல்ல, என் கௌரவத்துக்காக. நீ அப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, மக வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். வண்டி அடியா. ஏய், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, நான் அந்த ஆள் செஞ்சதை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஆளு? உன் மாமனாரா? மக்களுக்கு சேவை செய்வேன்னு சொன்னதை அவர் இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனா எனக்கு செய்யறேன்னு சொன்னதை உடனே செஞ்சுட்டாரு. செஞ்ச நினைச்சு சந்தோஷப்படுவியா? ஏய், சத்தியமங்கலத்துக்கு போஸ்டிங் போட்டது சந்தோஷமான விஷயம் இல்ல, அது ரிஸ்கான ஏரியா. தெரியும்டா. இந்த பாரா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சனாலதான் அந்த ஆளு உன்னை பழி வாங்கிட்டாரு. அரசியல்வாத புத்தி அப்படிதான்டா. பிரபாகரா, நீ எதுக்காக வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆபத்தை பார்த்து ஹலோ சொல்றதாண்டா நம்ம 2 ஒரு குணமே. இந்த மந்திரி எந்த நோக்கத்தோட நாங்க அனுப்பி வைக்கிறாரோ அதை நான் மாத்தி காட்டுறேன், ஜெயிச்சும் காட்டுறேன்டா. டேய், என்னாலதான் உனக்கு இந்த போஸ்டிங் நினைக்கும் போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கடா. பிரபாகரா, நான் நல்லா படிச்சது உன்னாலதான், ஐஎஃப்எஸ் ஆனதும் உன்னாலதான், டியூட்டில நல்ல பேர் வாங்க போறதும் உன்னாலதான்டா. எனக்கு எல்லாமே நீதான்டா. என்னங்க நீங்க இதையே வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? காயத்ரி, எனக்கு என்னவோ ராஜாராமனை பத்தி ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவனுக்கு எல்லாமே நான் தான் அடிக்கடி சொல்லுவான். அவன் மரணத்துக்கு கூட நான் தான் காரணமாயிட்டேன். என்னங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. காயத்ரி, வீரபத்ரி மிருகத்தோட ரொம்ப மோசமானவன். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவர் திரும்பி வந்துருவாருன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. அப்படி சொன்னாதான் அவங்க அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கும்.